ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லா வீடுகளிலுமே கிராசரி வாங்குவோம். அதை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட்ஜெட் எப்படி போடலாம், கிராசரி லிஸ்ட் எப்படி எடுக்கலாம், நம்ம வாங்கின பொருளை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி பொருளை எப்படி வாங்கினா நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நார்மலாகவே நிறைய நான் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் ஷேர் தான் எங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதே நேரத்தில் வீடியோ சஜெக்ஷன்லேயும் போகும். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம மளிகை ஜாமான் எழுதும் பொழுது ஃபஸ்ட்டு பிள்ளையார் சுழி தான் போடணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சுழி போட்டுக்கிறேன். முதல் நம்ம எழுதும் பொழுது மஞ்சள் குங்குமத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இதை நான் பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன். இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கவங்க மளிகை சாமான் எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இது 4 பேருக்கு நான் போட்டிருக்கிறது. நீங்கள் 2 பேர் அப்படின்னா இதை அப்படியே பாதியாக்கிக்கோங்க. இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னா, மஞ்சள் 100 கிராம், குங்குமம் 100 கிராம், ஊதுவத்தி 1 பேக்கெட், கற்பூரம் 1 பேக்கெட், சாம்பிராணி 1, கல்லுப்பு 1 பேக்கெட், சால்ட் உப்பு 1 பேக்கெட். நம்ம ஃபஸ்ட்டு மங்களகரமாக தான் ஆரம்பிக்கணும். அதனால் நம்ம மஞ்சள், குங்குமம், ஊதுவத்தி, கற்பூரம், சாம்பிராணி எல்லாம் எழுதிட்டு அடுத்து மகாலட்சுமிக்கு உகந்த கல்லுப்பு தான் எழுதணும். அதனால் நாங்கள் கல்லுப்பு எப்போவுமே வாங்கிடுவோம். நாங்கள் சம்பளம் வாங்கின உடனே ஃபஸ்ட்டு மளிகை சாமான் தான் வாங்குவோம். மற்றதுக்கெல்லாம் அப்புறமா தான் தருவோம். எப்போவுமே நீங்கள் உங்கள் வீட்டில் சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உப்பு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. அதோட கூடியே மஞ்சளும் சேர்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம மளிகை சாமானாகவே வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக வாங்க தேவையில்லை. அதனால் நான் கல்லுப்பு, சால்ட் உப்பு போட்டுக்கிட்டேன். நான் எப்படி மளிகை சாமான் எழுதுகிறேன் அப்படின்றத தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி தான் எழுதுவேன். ஃபஸ்ட்டு தாளிக்கிற ஐட்டம்லாம் எழுதிக்குவேன். கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, அது மாதிரி ஐட்டம்லாம் எழுதிக்குவேன். அதுக்கப்புறம் டீ பவுடர், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் 2 பேர் டீயோ காஃபியோ, நாங்கள் 2மே போடுவோம். அதனால் 2மே எழுதுவேன் நான். அதுக்கப்புறம் பருப்பு வகையெல்லாம் எழுதுவேன். துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா ரேஷன்லேயும் கொடுக்குறாங்க நமக்கு. அதனால் நான் இந்த பருப்பையும் அந்த பருப்பையும் மிக்ஸ் பண்ணி போடுவேன். சில நேரத்தில் வெறும் ரேஷன் பருப்பு மட்டுமே போட்டு கூட சாம்பார் வைப்பேன். இப்போ கொடுக்குற பருப்பு நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சேடுங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் முட்டையாக ஒரு பருப்பு வரும், அதை கொடுப்பாங்க. அது சாம்பார் வைக்க முடியாது. அதை பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு டால் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் வைக்கிற மாதிரி தான் இருக்குது பருப்பு. அதனால் நான் ரேஷன்லேயே வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். மற்றபடி கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, பச்சை பயிறு, உளுத்தம்பருப்பு நான் 3 கிலோ வாங்குவேன். ஏன்னா நாங்கள் டிஃபன் அடிக்கடி போடுவோம். அதனால் 3 கிலோ வாங்கிக்குவேன். நீங்கள் எந்த அளவில் போடுவீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ப்ரூ காஃபி தூள் சொல்லியிருந்தேன். அதுவும் நாங்கள் யூஸ் பண்ணுவோன்றதுனால அதையும் நான் வாங்குவேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மிளகா தனியாக நான் ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அரைப்பேன். அதனால் நான் நீட்டு மிளகா தான் வாங்குவேன். எப்போவுமே குண்டு மிளகா வாங்க மாட்டேன். குண்டு மிளகா உங்களுக்கு காரமாக தான் இருக்கும், டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்காது. அதனால் நான் நீட்டு மிளகா தான் வாங்குவேன். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அதில் சுத்தமாக காரமே இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீட்டு மிளகா 1.5 கிலோ, குண்டு மிளகா ஒரு 1/2 கிலோ வாங்குவேன். ஆனால் 1/2 கிலோவும் போட மாட்டேன், கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் தாளிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகா, அது கலருக்காக ஒரு 1/2 கிலோ. அது நம்ம விருப்பம்தான். இப்போ தான் நான் போடுறேன், அதுக்கு முன்னாடிலாம் நான் போட்டதில்லை. அதுவும் சேர்த்து போடுவேன். அப்புறம் தனியாக 1.5 கிலோ. இப்போ மிளகா தனியாலாம் நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது இந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் நான் 100 கிராம் சேர்த்து வாங்கிக்குவேன். நீங்கள் அரைக்கலை அப்படின்னும் பொழுது அதை விட நீங்கள் கம்மியாகவே வாங்கிக்கலாம். நான் 2.5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அரைப்பேன் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி வாங்கிப்பேன். இப்போ நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னா,
இப்போ இந்த சேமியா, கொண்டக்கடலை, கருப்பு மூக்கடலை, பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, மொச்சக்கட்டை, காராமணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வாங்கினேன் அப்படின்னா மிளகாய் தண்ணி அரைக்கும் பொழுது இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வாங்கினோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பைசா ஆகும். நமக்கு வந்து பைசாவும் கன்வீனியண்ட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் நமக்கு எல்லா பொருளும் வாங்கணும் அப்படின்னும் பொழுது நான் ஒரு மாதம் ஒன்று ஆட் பண்ணிக்குவேன். இப்போ இந்த மாதம் இதை எல்லாமே நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதம் என்ன வாங்குவேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான அளவு. இப்போ 100 கிராம்ன்ற இடத்துல 200 கிராம் வாங்கிக்குவேன். இது எப்படியும் 3 மாதத்துக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ சாம்பிராணின்றது நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். சாம்பிராணியே நான் நிறைய வெரைட்டி வாங்குவேன். கப் சாம்பிராணியும் வாங்குவேன், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் வாங்குவேன். கம்ப்யூட்டர் சாம்பிராணினா அப்படியே ஏற்றி வச்சுலாம். கப் சாம்பிராணின்னும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பிராணி போட்டோன்னா நல்லா கமகமான வாசனையாக இருக்கும். அது இல்லாமல் நான் வந்து இன்னும் 2-3 வெரைட்டி பார்த்து வாங்குவேன். அதனால் இதெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாகும். கடலை, மூக்கடலை இதெல்லாம் வாங்க மாட்டேன். இதை ஒரு மாதம் வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் இதை ஒரு மாதம் வாங்கிக்குவேன். அப்புறம் வந்து மிளகாய் தனியாலாம் ஒரு மாதம் வாங்கிக்குவேன். இப்படி தான் நான் வந்து வாங்கி இதனால் வந்து பார்த்திங்கன்னா பில்லும் அதிகமாகாது. நமக்கு வாங்க வேண்டிய பொருள் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்பார் பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எல்லாமே சக்தியில் தான் வாங்குவேன். அது ஒரு மாதம் வாங்கிட்டேன்னா 3 மாதத்துக்கு வச்சுக்குவேன். அதனால் அதில் எது தேவையோ அதை மட்டும் நான் பார்த்து வாங்கிக்குவேன். அது இல்லாமல் பட்டை, லவங்கம், ஏலக்காவும் எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். எல்லாமே கொஞ்சம் வாங்கி தனியாக வச்சுருப்பேன். இதையும் வாங்கிக்குவேன், அதையும் வாங்கிக்குவேன். ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்குவேன். கோதுமை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அரைச்சி வைப்போம். அதனால் கோதுமை வந்து ஒரு 4 கிலோ வாங்கி வச்சுக்குவேன். கேழ்வரகு, ராகி, கம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெய்ய காலம் அப்படின்றதுனால இதெல்லாம் இப்போ வாங்குவேன். இப்போ பனிக்காலன்னும் பொழுது கேழ்வரகு வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து களியாக செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ கூழ் அந்த மாதிரி இப்போ வெயில் வர்றதுனால அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். இப்போ சாமிக்கு வந்து பிரசாதம் வைக்கணும் அப்படின்னும் பொழுது நான் கற்கண்டு ஒரு 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ வாங்கி வச்சுக்குவேன். அது ஒரு 3-4 மாதத்துக்கு வரும். கசகசா மட்டும் நான் எழுதி வச்சுருப்பேன். அங்கே போய் ரேட் கேட்பேன். ரேட் வந்து 50 கிராம் 40 ரூபா அப்படின்னா தான் வாங்குவேன். இப்போ வந்து ரேட் அதிகம். இப்போ வந்து 120 ரூபா கிட்ட விற்கிது. அதனால் இப்போ நான் எழுதி வச்சுக்குவேன். ஆனால் வந்து வாங்க மாட்டேன். ரேட் கேட்டுட்டு தேவைன்னா தான் வாங்குவேன். ஏன்னா நம்ம 120 ரூபா கொடுத்தெல்லாம் கசகசா வாங்கியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வேர்க்கடலையும் உடச்ச கடலையும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா கசகசா போட்ட மாதிரியே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு திக்னஸும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் பேஸ்ட்டு, ஷாம்பு இதெல்லாம் நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவேன். மாதம்லாம் வாங்க மாட்டேன். தேவை என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி எடுத்துக்குவேன். அதே மாதிரி எண்ணெய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோல்சேலில் வாங்கிக்குவேன். பேக்கெட் எண்ணெய் வந்து வாங்க மாட்டேன். பேக்கெட் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ண அது எனக்கு என்னவோ திருப்தியாகவே இல்லை. அதனால் எண்ணெய் கடையிலேயே போயிட்டு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதை நான் தனித்தனியாக வாங்கிக்குவேன். தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய்லாம் அதுக்கு தனியாக போயிடுவேன். இது மளிகை சாமானோடையே நான் வாங்க மாட்டேன். இப்போ வீடியோக்காக நான் உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அடுத்து மோர் மிளகாய், எள்ளு, வெங்காய வடகம் இதெல்லாம் எந்த அளவு வேணுமோ தேவைன்னா மட்டும்தான் நான் வாங்கிக்குவேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின்லாம் கிடையாது. நான் இன்னமும் கையில் தான் துணி துவைச்சிட்ருக்கேன். அதனால் வந்து பவர் துணி சோப்பு அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு நல்லா தான் இருக்குது, என் கையும் நல்லா தான் இருக்குது. அதனால் அதை தான் வாங்குவோம் எப்போவுமே. அது வந்து ஒரு 8 சோப் கிட்ட வாங்கிக்குவோம். நாங்கள் பாத் சோப்பும் அதை தான் போடுறோம். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறோம். எங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் பாத்திரம் விளக்கிறதுக்கு விம் சோப்பு வந்து ஒரு 3. நான் வந்து லைசால், ஹார்பிக் இதெல்லாம் வாங்க மாட்டேன். இது சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எழுதி வச்சுருக்கேன். நான் என்ன போட்டு வீடு துடைப்பேன்னா ரின் ஆலாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு மூடி ஊற்றி வீடு துடைச்சிடுவேன். அதுவே நல்லா பளபளன்னு எல்லா அழுக்குமே போயிடும், நல்லாயிருக்கும். நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா லைசால், ஹார்பிக்லாம் வாங்கிக்கோங்க. நான் பாத்ரூம் கழுவுறதுக்கு வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கீழே வந்து டைல்ஸு, மாடியில் வந்து ஃபுல்லாக சிமெண்ட்டு தான். சிமெண்ட் போட்டிருக்கிறதுனால அது ஹார்பிக்லாம் அது செட் ஆகாது. ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் தான் அதில் இருக்க அந்த வழுவழுப்பு தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போகும். அதனால் வந்து நான் ப்ளீச்சிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். உஜாலா, ரின்னாலா மட்டும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கிக்குவேன். உஜாலா நீலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சேன்னா ஒரு 4-5 மாதம் அப்படி தான் வரும். ஏன்னா எப்போனா தேவைப்படும் போது தான் போடுவேன். அதனால் அதை வாங்கி வச்சுக்கிட்டு தேவையானப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன்.
அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் சாக் பீஸில் கோலம் போடுவேன். அதனால் ஒரு பாக்ஸ் எப்போவுமே வாங்கி வச்சுருப்பேன். பூஜை ரூமில் போட மாட்டேன், வெளியில் தான் போடுவேன். பூஜை ரூமில் சாக் பீஸில் கோலம் போடக்கூடாது, வீட்டுக்கு வெளியில் போட்டோன்னா பளிச்சிட்ருக்கும். அதனால் அங்கே ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சு போடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, வெல்லம், வத்திப்பெட்டி, தைலம். சர்க்கரை வந்து ரேஷன்லேயே கொடுப்பாங்க. தேவைப்பட்டால் 2 கிலோ நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். இல்லை ஏதாவது ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா வேணானாலும் விட்டுடலாம். வெல்லம் வந்து 1/2 கிலோ எப்பயாவது தேவைப்பட்டால் வாங்கிக்குவேன். இப்போ வெய்ய காலன்றதுனால நம்ம சில நேரத்தில் மாங்காய் தித்திப்புலாம் பண்ணுவோம் இல்லையா, அதனால் தேவைப்பட்டால் மட்டும் நான் வாங்கிக்குவேன். இது எல்லாமே நான் எழுதி வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது, எதையாவது மறந்துடுவோம். இதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போ ஏதாவது தேவைனாலும் நம்ம நோட்டை எடுத்து பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம இது இருக்குது இல்லை அப்படின்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய் இதெல்லாமே நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் இதுவும் எப்போவுமே நான் வாங்கி வச்சுருப்பேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஸ்டாக்காக இருக்கும். இது தேவைப்படும் போது நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். எப்போவுமே நம்ம ப்ரொவிஷன் வாங்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னெல்லாம் காலியாக இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பாட்டுன்னு பார்க்காம வெறும் நோட்டை மட்டுமே நீங்கள் பார்த்து எழுதிட்டீங்க அப்படின்னா, இப்போ பச்சை பயிறு வந்து எங்கிட்ட இருக்குது, இப்போ அதை நான் எழுதிட்டேன்னா இப்போ அதை வாங்குவேன், அது வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா இப்போ அது வந்து வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, அதில் பூச்சி வரும், அப்புறம் நம்ம அது என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். அதனால் நமக்கு எது வேணுமோ காலியானதுக்கு அப்புறமா நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு பணமும் நல்லா மிச்சமாகும், நேரமும் உங்களுக்கு மிச்சமாகும். எதையும் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இதெல்லாம் வாங்கினோன்னா மற்ற பொருளெல்லாம் வாங்க முடியாமல் போயிடும். அதனால் எது நமக்கு தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரொவிஷன் வாங்கவே போகணும். என்னோடய லிஸ்டெல்லாம் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் காப்பி பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ அரிசி வகையெல்லாம் நம்ம பார்த்துட்டோன்னா, புழுங்கல் அரிசி நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு குடும்பத்துக்கு முன்ன பின்ன வாங்குவாங்க. அதனால் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பச்சரிசி. நான் வந்து டிஃபனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் போடுற பச்சரிசி, புழுங்கலரிசி யூஸ் பண்ணிக்குவேன். டிஃபனுக்குன்னு தனியாக நான் எந்த அரிசியும் வாங்குறதில்ல. பொங்கலுக்கும் அதே பச்சரிசி தான் போடுறேன், அது நல்லா தான் இருக்குது. அதனால் நீங்கள் வேணும்னா ரேஷன் அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க. டிஃபனுக்கு பச்சரிசி, புழுங்கல் அரிசி அந்த மாதிரி. பிரியாணி அரிசி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு 5 கிலோ வாங்கி கொடுப்பாரு. அதை வந்து நான் ஒரு 3 மாதம் கிட்ட வச்சுக்குவேன். ஏன்னா நடுவில் செய்வேன், திடீர்னும் செய்வேன், சில நேரத்தில் 2 மாதத்தில் கூட காலி ஆகிடும். அது குட்டீஸ் வந்து எப்படி கேட்குறாங்களோ அதுபடி நான் செஞ்சுக்குவேன். அதனால் வந்து பிரியாணி அரிசி இவ்வளோ அளவுன்னெலாம் நான் போடலை. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம். இப்போ சிறுதானிய வகை அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சாமை, தெனை, குதிரைவாளி, பனிவரகு இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதெல்லாம் வந்து பொங்கல் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பொங்கலாக நம்ம நார்மலாக செஞ்சு சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியில் செய்யாமல் இந்த மாதிரி சிறுதானியத்தில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் உடம்புக்கும் நல்லது. அப்புறம் இப்போ வந்து எல்லாருமே கருப்பு கவுனி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, காட்டு யானம், பூங்கார் அரிசி, இதுதான் இந்த 4 மட்டும்தான் எனக்கு கிடைக்கிது. அதனால் இது கிடைக்கும் பொழுது இதை நான் ஒரு கிலோ வாங்கி வச்சுட்டு கஞ்சி மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு காலையில் வந்து கஞ்சி மாதிரி காசி கொடுத்துருவேன். அதை குடிச்சிட்டு அவங்க மாத்திரை போட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து தான் டிஃபன் சாப்பிடுவாங்க. அதனால் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டாண்ட என்ன கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதம் வாங்கின கிராசரி லிஸ்ட்டு தான் இது. ஆல்ரெடி நம்ம சேனலில் கிராசரி லிஸ்ட்டை வந்து நான் போட்டிருக்கேன், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதுலேயே நான் நிறைய டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்கேன். கிராசரி வாங்குறதோட நம்மளோட வேலை முடிஞ்சு போயிடலை, அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுறதுலையும் நம்மளோட வேலை இருக்குது. எதுக்கு எந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை பார்த்து நம்ம கரெக்டாக போட்டு வச்சுக்கணும். இப்போ நம்ம பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் வாங்குறீங்க அப்படின்னும் பொழுது அதை நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஏன்னா அதிகமான குவான்டிட்டியில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது டக்குன்னு நம்ம போட்டு எடுக்க அளந்து போட அப்படின்னும் பொழுது அது வசதியாக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நான் அதெல்லாம் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எதெல்லாம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணமோ அதை மட்டும் நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ உடச்ச கடலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரியெல்லாம் ஸ்டோர் பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதை பார்க்குற நிறைய பேருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணாலே நமக்கு நிறைய வேஸ்டேஜ் வந்து கம்மியாகும். இப்போ சிலர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுவாங்க, சிலர் வந்து சில்வர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுவாங்க, சிலர் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணுவாங்க. கண்ணாடி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு செட் ஆகாது. சிலருக்கு கண்ணாடி யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்காது. அவங்க வந்து அவசரமாக எடுத்து சமைக்கும் பொழுது இது சப்போஸ் கீழே தவறி விட்டுரும் அப்படின்ற பயத்தில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது கரெக்டாக ஏர்டைட்டாக இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் நான் போட்டு வச்சுருக்கிறது. நம்ம அதிகமாக நான் அந்த மோர் மிளகாய் எடுக்க மாட்டேன்றதுனால இதை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதையும் நீங்கள் ப்ராப்பரான மூடி போட்டு ஸ்டோர் பண்ணுற பாக்ஸாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து ஃபுட் கிரேடா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து பிளாஸ்டிக்கும் வேண்டாம், எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது, பாட்டிலும் எனக்கு செட் ஆகாது அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி சில்வர் கண்டெய்னர் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால், இப்போ இதிலெல்லாம் நமக்கு என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ காலையில் ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம எடுத்து சமைக்கிறப்போ இது உள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாமையே போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்னதாக இப்போ ஸ்டிக்கர்ஸும் விற்கிது. ஸ்டிக்கர் விற்க வேண்டாம், எனக்கு வேண்டான்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து இது உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எழுதி நீங்கள் வந்து இதில் ஒட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து சமைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்குவோம். இதில் வந்து நம்ம எக்ஸ்பைரி என்ன அப்படின்னு பார்க்க மாட்டோம். இதில் வந்து எக்ஸ்பைரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 டேஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க பொருள் எல்லாம் என்ன எக்ஸ்பைரி அப்படின்னு நோட் பண்ணுங்கள். ஏன்னா அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சின்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ எக்ஸ்பைரியும் பார்த்திங்கன்னா நமக்கு குட்டியாக எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க, அது நமக்கு தெரியாமையே போயிடும். இதை வந்து நீங்கள் மார்க்கரில் வந்து பெருசாக இதில் எக்ஸ்பைரி என்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அடிக்கடி பார்க்கும்பொழுது டக்குன்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி சாஸ் வகையெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி நமக்கு சேஷேலே கிடைக்கிது. ஏன்னா நம்ம எப்போவுமே ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிட்ருக்க மாட்டோம், என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் செய்வோம். அப்போ நம்ம பாட்டிலாக வாங்கி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே யூஸ் பண்ண முடியாமல் அது அப்படியே நின்று போயிடும். இதனால் நமக்கு பொருளும் வேஸ்ட்டு, அதே நேரத்தில் பணமும் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் இந்த மாதிரி சேஷேல கிடைக்கிது அப்படின்னும் பொழுது இது கம்பெனி இது தான், சேஷேதே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு சப்போஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்து வேஸ்ட் ஆனாலும் நமக்கு அந்த அளவுக்கு வந்து வேஸ்டேஜ் போகாது, நமக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணோம் அப்படின்ற திருப்தி இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு வர மாதிரி பச்சை பட்டாணி வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அதை வந்து நம்ம தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா, அதாவது ஃப்ரீசரில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு ஒரு 20 நாள் வரைக்குமே நல்லா தான் இருக்கும். அது காலி ஆகிற வரைக்குமே நான் வச்சு எத்தனையோ வாட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஏதாவது மறந்துடுவோம், காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிருவோம், அந்த மாதிரி டைமில் இது இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ஏதாவது ஒரு சாதம் செஞ்சு கொடுத்துடலாம், ஒரு கிரேவி பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்குவேன். இப்போ நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒயிட் பட்டாணி இருக்குது, பச்சை பட்டாணி இல்லை, பச்சை பயிறு இல்லை, அதை தான் நான் இப்போ கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஊற வைக்க வேண்டாம், பொருளும் பாழாகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ஊற வைக்கிறது தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதனால் நான் ஊற வச்சுக்கிறேன்.
இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து ப்ரொவிஷன் வாங்குறீங்க அப்படின்னும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மாதத்துக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. இப்போ இப்போ நீங்கள் சப்போஸ் கம்மியாக வாங்கிக்கிட்டீங்க, இப்போ உங்களுக்கு மாத கடைசியில் அது இல்லை அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் தான் போய் வாங்குவீங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஹோல்சேல் கடையில் வாங்கும் பொழுது அது வந்து நமக்கு கம்மி ரேட்டு கிடைக்கும். நம்ம பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் போகும்போது அது ஒரு 2 ரூபா 3 ரூபாலேருந்து 5 ரூபா வரைக்குமே அதிகமாக கிடைக்கும். இப்போ எங்கள் வீட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட ரேட் வந்து 5 ரூபா 10 ரூபா வரைக்குமே வித்தியாசமாக விற்பாங்க. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டாலும் அடுத்த மாதம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஒரு 2 மாதம் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பொருளோட அளவு வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருளெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போ ஆஃபரில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொருளெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அதை எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவைப்படும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது ஒரு பொருள் வந்து நமக்கு ஆஃபரில் கிடைக்கும், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி அந்த பொருள் வந்து நம்ம வச்சுருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்து நமக்கு தேவையில்லைனாலும் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருவோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை கொட்டி வைக்கிறதுக்கு பாக்ஸ் தேடுவோம். இப்போ 1 கிலோ ரவை வாங்கினீங்க, இன்னொரு கிலோ ரவை ஃப்ரீயாக கிடைக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 2 கிலோ ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு நமக்கு இடம் இருக்காது. அப்போ நம்ம 2 பாக்ஸாக அதை எடுத்து வைப்போம். அந்த மாதிரி 2 பாக்ஸாக எடுத்து வைக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற ஸ்பேஸில் அது எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் பொருளும் நமக்கு வச்சு அடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் பாதுகாக்கணும். அந்த பொருள் கெட்டு போகாமல் அதுக்கு என்ன பண்ணுறது, எக்ஸ்பைரி பார்க்கணும், அதெல்லாம் இருக்குது. அதனால் நமக்கு தேவை, அந்த பொருள் நமக்கு அதிகமாக தேவைன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. தேவையில்லைன்னா அதை நம்ம வாங்க தேவையில்லை. எப்பவுமே நம்ம மளிகை பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு கிடைக்கிற பக்கத்தில் இருக்கும் ஹோல்சேல் கடையில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து பொருள் கம்மி ரேட்டில் கிடைக்கும். நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து நம்ம பொருளும் வந்து அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும், விலையும் அதிகமாக இருக்கும், நமக்கு வந்து பணம் தான் அதிகமாக வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிலே நீங்கள் மளிகை சாமான்லாம் வாங்க போகிறீங்க, ஒரு 4000 ரூபாய்க்கு தான் பட்ஜெட் போட்டிருக்கீங்கன்னா அந்த 4000 ரூபாய்க்குள்ளே பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ விற்கிற விலைவாசிக்கு நம்ம கரெக்டாக அந்த 4000னா 4000த்துக்குள்ளே வாங்க முடியாது. எப்படியும் ஒரு 100 200 இல்லை 500 கூட போட்டுமே. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் தாண்டாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு மேலே தாண்டி வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணமும் வேஸ்ட் ஆகும், மணியும் டைமும் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு வந்து அதால் வந்து ஒரு 10 ரூபா எடுத்து போட்டு வைக்க முடியாத அளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டோர் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து நல்லா டைட்டாக இருக்கா, டைட்டாக இருக்கான்னு பார்த்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன தான் டைட்டாக ஸ்டோர் பண்ணாலும் சில நேரத்தில் இதில் எறும்பெல்லாம் போக வாய்ப்பு இருக்குது, பொருளும் கெட்டு போயிடும். அதனால் ஏன்னா பொருள் வந்து நமக்கு நிறைய நாள் வரணும் அப்படின்றதுனால நம்ம நல்லா ஒரு டைட்டான பாட்டிலோ பாக்ஸ் எதில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதை நல்லா ஏர் டைட்டாக பார்த்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய் பாய். ஹாப்பி குக்கிங்.